கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை விசுவாசித்த உடனே ஆபிரகாமும் சாராளோ உடல் முழுவதும் அவர்களை ஒரு இளம் தம்பதி போல் வார்த்தை மாற்று. எங்க 100-90 எங்க மேட்ச், எங்க பிள்ளையை பெற்றுக்கொள்ள 100-90 பிள்ளையை பெற்றுக்கொள்ளுமா? முடியுமா? முடியாதுதான் அந்த அம்மா சொல்றாங்களே, எனக்கு நடைபெற வேண்டியதெல்லாம் நின்று போய்விட்டது. என் ஆண்டவன், பிரைஸ் காட், என் கடவுள். சாராளமா சொல்றாங்க, ஆண்டவன் தமிழ்ல போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல லார்ட் என்று போட்டிருக்கு. என் கடவுள், என் ஆண்டவன் முதிர் வயதாகி விட்டான். கடவுளுடைய வார்த்தையை ஒபே பண்ண உடனே, விசுவாசித்த உடனே அவனுடைய உடம்புக்குள் கடவுளுடைய வார்த்தை சென்று அவன் ஆவி, ஆத்மா, சரீரம், எலும்புகள் எல்லாவற்றையும் முழுவதும் மாற்று. சாராளுக்கு உற்பத்தி ஆவதற்கு தகுதி இல்லை. உடல், உங்க உடலும் அப்படி இருக்கலாம், கிளவியா போயிருக்கலாம், உனக்கு சுகம் உண்டு. தாத்தாவா போயிருக்கலாம், தீர்க்க ஆயுசா இருப்ப. உள்ள இருக்கிற வியாதி உன்னை கொண்டே இருக்கலாம். ஓ காட், உன்னை கொல்ல முடியாது. கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? ஸ்தோத்திர, glory to God. கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிப்பாய் என்றால் உனக்குள்ளே அது ஊடுருவி பாய்ந்து, ஸ்தோத்திர, பிரிக்க வேண்டிய உள்ளுக்குழு கெட்டு போய் இருக்கிற அத்தனையும் பிரித்து, எதெல்லாம் செயல்படவில்லையோ அதையெல்லாம் காலியாக்கி, ஸ்தோத்திர, எது புது அவயவங்களை உருவாக்க வேண்டுமோ அந்த புதிய அவயவங்களை உருவாக்கும். ஆபிரகாமுக்குள்ளையும் சாராளுக்குள்ளையும் விந்த அணுக்களையே உருவாக்கி விட்டது. தாத்தா பாட்டி குழந்தை பிறகுமா? இல்ல அவன் வாழதான் முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய வார்த்தை ஆபிரகாம் கேட்ட உடனே அந்த வல்லமையுள்ள வார்த்தை ஆபிரகாமுடைய சரீரத்திற்குள்ளையும் சாராளுக்குள்ளையும் ஆற்றலாக வல்லமையாக நிறைந்தது.